ஆமாம், அது வந்து நீதிமன்றத்தில் தெளிவான அது வழக்குகளும் இருக்குது. நீதிமன்றத்தில் அதுக்கான என்ன அதோட தீர்ப்புரை அவங்க வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. உழைப்பாளர் சங்கம் சார்பாக வழக்கு தொடுத்த அந்த வழக்கிலேயே அவர்கள் தொடுத்த வழக்கிலேயே அது நீதிமன்றம் வந்து அதுக்கு அது தன் கருத்துக்களை தொடுத்து அதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதை தான் மாநகராட்சி நீதிமன்றம் என்ன கருத்துக்களை தெரிவித்ததோ, என்ன உத்தரவு வழங்கியிருக்கிறதோ அதை நம்முடைய மாநகராட்சி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் பணிக்கு வர வேண்டுமா இதை கேட்டுக்கிறோம். நாங்கள் அவங்க வந்து தெளிவாக முதல்ல நான் கூட அந்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சரும் மாண்புமிகு மேயர் அவர்களும் நானும் அந்த அவர்கள் போராட்டக்காரர்கள் வந்து எங்களை சந்தித்து பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன ஒரே கருத்து, அவர்களுக்கு உண்டான அந்த 761 ரூபாய் வாங்குகின்ற சம்பளம் மட்டும்தான் எங்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். குறைவான சம்பளம் எங்களுக்கு ஏற்கக்கூடியதல்ல என்றார்கள். அதை நீதிமன்றமும் தெளிவுபடுகிறது. அதே சம்பளம் கடைசியாக அவங்க என்ன சம்பளம் வாங்கியிருந்தார்களோ அதை கொடுங்க. அதற்கு தான் நம்முடைய ராம்கி நிறுவனமும் அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மாநகராட்சியும் அதற்கு வந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. அவர்கள் என்ன சம்பளம் வாங்கினார்களோ அதை சம்பளத்தை அவர்கள் அளிக்கும்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றம் தீர்ப்பு என்ன வழங்கியிருக்குதோ அதை செயல்படுதல் மாநகராட்சி முறையாக செயல்படுத்தும். இல்லை, அதை இப்போ வந்து அதெல்லாம் சரி பண்ணிப்பார். ராம்கி நிறுவனம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். வேகமாக அது சில இடங்களில் அது இருக்கின்றது. சில இடங்களில் அதை வந்து உடனடியாக எங்கள் கவனத்திற்கு வரும்போது அது உடனடியாக அப்புறப்படுத்துகிறது. அதில் அது உயர்நீதிமன்றமும் அதுக்கு ஒரு காலக்கெடு நியமித்திருக்கு. இந்த காலக்கெடுக்குள் அவர்கள் பணியில் சேர்ந்தால் அதுக்கு தான் அவங்க இந்த நிறுவனத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவர் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கார். இந்த தேதிக்குள் எங்களுக்குள் அவர்கள் பணிக்கு சேர்ந்தால் பணிகள் எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் வேறு பணியாளர்களை வைத்து நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரும்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதுக்கான அந்த சூழ்நிலையை அவர் பணியாளர்கள் ஏற்படுத்த வேண்டும்.